அடுத்தபடியாக பாலாஜி அண்ணாவை பேசுகிறதுக்கு அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ராமசாமி சார் இப்போவே சொல்லிவிட்டார். என்னென்னா நெக்ஸ்ட் இயர் இதே 16ஆம் தேதி இங்கே வந்து ஒன் டே செமினார் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பெரியவாளையும் கூட்டின்னு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அது கண்டிப்பாக எங்கள் குருவோட அனுகிரகத்துலையும் பெரியவாளோட அனுகிரகத்துலையும் இங்கே இருக்கிற பெரியவாளோட அனுகிரகத்துலையும் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறோம். அதுக்கு எங்களால் என்ன முடியுமோ அது நாங்கள் பிரயத்தனம் பண்ணி பண்ணுறோங்கிறதையும் சொல்லிக்கிறோம். பாலாஜி அண்ணா இப்போ வந்து சபரியா பத்ததிங்கிற புஸ்தகத்தை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் சம்ஷேபமாக பேசுவோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 2 பேர் பேசணும். எல்லாரையுமே ரொம்ப சம்ஷேபமாக ஒரு 2 நிமிஷத்தில் வேணால் ரொம்ப நாழி அடுத்த வயசானவாள்லாம் கிளம்பணும். சம்ஷேபமாக பேச முடியாது பிரார்த்திச்சுக்கிறோம். ஸ்ரீ குருப்யோ நமः. சதா சஸ்பதிமத்பூதம் பிரியமிந்திரஸ்ய காம்யம் சனிம் மேதாமயாசிஷம் ஆத்மா பின்னதிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே சாந்தவிமலப்பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுநாசா குலஸ்ரேணி சதா ஜெயதி. சத்குருச்சரணாரவிந்தாபியாம் நமஹ. ரொம்ப சம்ஷேபமாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இது, இருந்தாலும் எவ்வளவு சம்ஷேபமாக சொல்ல முடியுமோ சொல்லணும். குரும் பிரகாசயத்தே தீமான் அப்படின்னு எல்லாரும் குருவனுடைய விஷயங்களை பற்றி நிறையா சொல்லிட்டா. இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஷடன்வயி சாம்பவின்னு ஒரு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கண்டென்ட்ஸ். அதில் இந்த ஷடன்வயி சாம்பவி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை சம்ஷேபமாக சொல்கிறோம். பரபிரம்மஸ்வரூபமானது அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே பிராப்பிய மனசாதகான்னு சொல்லியிருக்கக்கூடிய வேதங்கள் கோஷிக்கிறது. அப்படிப்பட்டதை ஏதோ ஒரு பிரதீகமாக அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம்காரமாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த பிரகாச பிரணவமானது விமர்சமாக ஆகும்போது அது 2 தத்துவமாக வருது. ஒன்று ரக்தம், ஒன்று சுக்லம் அப்படின்னு சொல்லுவோம். ரக்த சுக்ல பிரபா மிஸ்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரக்த சுக்ல பிரபா மிஸ்ரம்னு சொல்கிறோமே, இது ஒரு விஷயம். இது திரிகோணம் அப்படின்னு 2 திரிகோணமாக ஒரு ஷட்கோணமாக அது ஆறுது. இந்த பிரகாச பிரணவமானது விமர்சமாகும்போது 2 திரிகோணமாக ஆறுது. முதல் திரிகோணமானது ஊர்த திரிகோணம், அது சிவகோணம். அதே சக்தி திரிகோணமாக இருக்கக்கூடியது அதக்கோணம் அப்படின்னு சொல்லுவாள். சக்திமதோர் அபேதா அப்படின்ற சாஸ்திர ரீதியாக அப்படின்ற சித்தாந்தத்தில் வர்றதுனால ஊர்த திரிகோணம் வேறு அதத்திரிகோணம் வேறு அப்படின்னு இல்லை, ஒரே விஷயமே 2ஆக தெரிகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 2ம் சேர்ந்தது அப்படின்னா அது ஒரு ஷட்கோண ரூபமாக இருக்குது. ஷட்கோணம்னா 6 கோணத்தோடு இருந்துருக்கு. ஒவ்வொன்றும் இந்த 6 கோணத்தில் இருக்கக்கூடியவை என்ன அப்படின்னா அஷ்டமூர்த்தி அப்படின்னு இந்த பிரகாச பிரணவம் ஆனது விமர்சமாகும் போது அஷ்டமூர்த்தின்னு சொல்லுவோம். பூரம்பாம்ஸ் அனிலோ அம்பரமகர் நாதோ ஹிமாம்சுப்புமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமூர்த்தியானதில் பிரகிருதி தேஜுவாயுர் ஆகாசம் அப்படிங்கிறது 5 தத்துவம் தனியாகவும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தத்துவங்களை சேர்த்து மனஸ் அப்படின்னு ஒன்றாகவும் சேர்த்து இது 6 அப்படின்னு ஆறுது. இந்த 6ம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு திரிகோணமாக ஆறுது. இந்த பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஷட்கோணமாக ஆறுது. தீர்த்தம் ஜலம்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவமானது இன்னொரு 6ஆக ஆறுது. இப்படி போகும்போது இது 36ஆக பிரிகிறது. ஆகதான் 36 தத்துவங்கள் அப்படின்னு நம்ம சாக்தத்தில் சொல்கிற வழக்கம். அந்த 36 தத்துவங்களும் இது சிதௌஷட் பஞ்சாஷத் திசமதிக பஞ்சாசதுதகேன்னு சொல்லக்கூடிய 16வது ஸ்லோகத்தில் இதனுடைய சங்கைகள்லாம் கொடுத்துருக்கார். இது ஒரு முதல்ல நமக்கு தோணக்கூடிய மாயையினால் ஏற்படக்கூடிய விஷயமானது தேசம் காலம் வஸ்து அப்படின்னு 3ஆக சொல்கிறோம். தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சர்க்கிளாக பார்த்தோம்னா 360 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். அதில் 180 டிகிரி ஆனது ரக்தமாகவும் இன்னொரு 180 டிகிரி சுக்லமாகவும் வர்ணித்து சொல்கிறா. இதுக்கு மேலே ரக்த சுக்லம், இதுக்கு மேலே நிர்வாண சரணம். ரத்த சுக்லம் மிஸ்ரமத்துக்கு மேலே அனுபவ ஹேதுவாக அது ஆகும்பொழுது அது நிர்வாண சரணம் அப்படின்னு உத்தமாதிகாரிகளுக்கு இது நிர்வாண சரணமாக அது அனுபவத்தில் வருது அப்படிங்கிறத சொல்லுவாள். இதே மாதிரி தேசம் போய் காலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த 6 விஷயங்களை 6 ரித்துவாக பிரித்து ஷட் ரித்துக்களாக பிரித்து அதை 360 நாட்களாக பிரித்து அந்த 6 ரித்துவானது 360 நாட்களாக பிரிஞ்சு தேசம்ன்றது போய் காலம்ங்கிறதாகவும் அதை காமிக்கிறா.
வஸ்து அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறான்னா, மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய ஆதாரங்களில் ஒவ்வொரு ஆதாரத்திலும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்ஞா, விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஸ்தானங்கள்லையும் ஆக்ஞா சக்கரத்தில் மனசுன்னு சொல்லக்கூடிய தத்துவமாகவும் வச்சுண்டு இந்த 6 தத்துவங்களும் அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய கிரணங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் கிரணங்கள், இத்தனை கிரணங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சங்கிய சிதௌஷட் பஞ்சாசத் திசமதிக பஞ்சாசதுக்கேன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் இந்த 56 சிதௌஷட் பஞ்சாசத்து 56 கிரணங்கள், திசமதிக பஞ்சாசதுக்கே 52 அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் சங்கியெல்லாம் கொடுத்துருக்கார். அந்த சங்கியை எல்லாத்தையும் கூட்டினா அதுவும் 360 அப்படின்னு வருது. இப்படியாக தேசம், காலம், வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களையுமே இந்த 360ஓட சமன்வயப்படுத்தி இவைகள் எல்லாமே பிரகாச பிரணவமானது விமர்சமாகும்போது இப்படியாக 360ஆக விரிகிறது அப்படின்னு காமிக்கக்கூடியது தான் ஷடன்வயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இந்த தத்துவமானது இது ரொம்ப பிரசித்தமாக, ரொம்ப குப்தமான விஷயங்கள் இவைகள்லாம். அதை ஒரு புஸ்தகமாக இது மாதிரி ஒரு வெளியிட்டு எல்லா உபாசகாலுக்கும் ஒரு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி கொடுத்தது ஒரு பெரிய மகத்தான சேவை. இது மாதிரி மேலே மேலே நிறையா புஸ்தகங்கள்லாம் போட்டு எங்களையும் உற்சாகப்படுத்தணும். இந்த மாதிரியான மகான்கள் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கும் ஒரு சுத்திக்கோசரம் ஒரு அவகாசம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் கிருதஜ்ஞா, ரொம்ப தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். எங்களுக்கு இது மாதிரி ஒரு மகத்தான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹர ஹர நம பார்வதி பதயே. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.